வணக்கம் நண்பர்களே, நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நம்ம எப்படி டவுன்லோட் செய்ய போகிறோம்னா, யூடியூப்பில் நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட்னு நான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படின்னு நான் உள்ளே ஒவ்வொன்றா காட்டுறேன், நீங்கள் முழுசாக தெளிவாக பாருங்கள். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படின்னா தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போடலாம் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ சைஸை நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் மீடியாவில் பேக்ரவுண்டு நம்ம ஃபஸ்ட்டு பிளாக்கில் நம்ம செட் பண்ணோம். எப்பவும் பிளாக் செட் பண்ணால் தான் நமக்கு பர்ஃபெக்டாக வீடியோ வந்து தயாராகவே நிற்கும். அதை நீங்கள் உங்களுக்கு 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் இல்லை இன்ஸ்டாகிராம் இதில் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். 30 செகண்ட் எடுக்கும். அடுத்து நீங்கள் அதே மாதிரி லேயரில் மீடியாவில் போய் நீங்கள் யூடியூப்பில் நான் சொன்ன வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கு ஓகே, இதை ஃபுல் சைஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்து அதே மாதிரி லேயர் மீடியாவை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபோட்டோ நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். நான் என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ ஒன்று நான் எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், நீங்கள் இந்த ஃபோட்டோ எப்பவும் 16:9 இருக்க மாதிரி உள்ள ஃபோட்டோ நீங்கள் எடுக்க மாதிரி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஃபோட்டோ உதாரணத்துக்கு இது பண்ணாண்டி நான் கொஞ்சம் எடிட்டிங் தெரியும். அதனாண்டி நான் இது கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி பண்ணிக்கிற மாட்டீங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் அதை எப்படி எக்ஸ்பிளைன் அதை நான் ஒவ்வொரு இதுலேயும் நான் ஹேரம் மார்க் இது பண்ணி காட்டுறப்ப நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, நம்ம ஒரு லேயரை முன்னாடினா கொண்டு வந்துக்கலாம், பேக்கில் பின்னாடினா கொண்டு போய்க்கலாம். நம்ம இந்த இதில் நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கரெக்டாக அந்த சைஸில் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்துக்கிறோம். அப்படி இல்லாட்டா இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்படாமல் இது பண்ணதுக்காக நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுறங்க. அப்போ இல்லையா நீங்கள் என்னோடய ஸ்டெப்பு நீங்கள் எந்த சைஸ் ஃபோட்டோவாக இருந்தால் இது பண்ணி நீங்கள் இது பாருங்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ண மாதிரி தான் இருக்கும். எனக்கு கைன்மாஸ்டருங்க நம்ம எடுத்தவங்க மாதிரி டக்குன்னு போகாது. நம்ம நார்மலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருக்கிறதுலே பெஸ்ட்டான எடிட்டிங் எல்லாமே இந்த ஆப் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் இந்த ஆப் பற்றி நிறையா இது பண்ணிகிட்ருக்கேன், ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்காங்க, முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸு கேட்காங்க. அது ஒரு காரணம் இருக்கும். இந்த ஆப் பற்றி நம்ம வீடியோ தெரிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் தெரியுற மாதிரி இது பண்ணுறதுக்காக நான் இது பண்ணிருக்கேன். ஓகே கைஸ், இது போல் நான் கைன்மாஸ்டர் பற்றி அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை அமைக்கிருங்க.